காஞ்சனாக்கு நான் தான் புருஷன், அவன் இல்லை சொல்லி நான் பார்த்த வீட்டிலே வந்து அவன் இருந்துட்டு போயிருக்கிறான். வேலுக்கு எவ்வளவு வயசு? அவனுக்கு 75 வயசு ஆகுது. உங்க மனைவிக்கு 30 வயசு ஆகுது. ஒரு குடும்பத்தை வாழ விட மாட்டாங்க. ஒரு 7 பொண்ணு தெருவுல எல்லாத்தையும் பொண்டாட்டி. பிசினஸ் வேற பண்றான். அவன் வேற மாதிரி வேற மாதிரி பிசினஸ் பண்றான். எனக்கு தெரியாதே கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் கட்டின தாலி எடுத்து மரத்துல கட்டிட்டு தாலி கட்டிக்கிறான். குட்டுக்கட்டை எடுத்துட்டு வராங்க, ஆசிட் எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்திடுவேன்னு சொல்றாங்க. டிவில போட்டு அசிங்கம் பண்ணமா, பிரச்சனை பண்ணி அவங்கள வந்து அசிங்கம் பண்ணமா, அதுதான் வந்தனே. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 13 வருட திருமண வாழ்க்கை, 3 குழந்தைங்க, நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை. இப்போ தன்னோட மனைவிய அங்க உள்ள ஊர் தலைவர் கூட்டிட்டு போயிட்டதாவும் தங்களோட வாழ்க்கையவே சீரழிச்சிட்டதாவும் சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என் பேர் அமுதாம்மா, நான் கொருகுப்பட்டிலேருந்து வரேன். உங்க பேர் சார்? சதீஷ்குமார்மா, நாங்கள் கொருகுப்பேட்டிலேருந்து வரோம், சென்னை 21. ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு ஊர் தலைவரை வந்து தொடர்பாயிருக்கு, அதனால் வந்து அதை பற்றி பேச வந்திருக்கோம்மா. உங்க ஒய்ஃப் பேர் என்ன? காஞ்சனாம்மா. காஞ்சனா. எப்போ கல்யாணம் ஆச்சு உங்க ரெண்டு? 13 வருஷம் ஆகுதுமா கல்யாணம் ஆகி. இது வீட்ல அரேஞ்ச் பண்ணி பண்ணாங்களா இல்ல இல்லைம்மா, கோயிலில் தான் கல்யாணம் பண்ணோம். லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ் கோயிலில் மலையனூரில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணாமா. எத்தனை வருஷம் லவ்? நான் ஒரு 1.5 வருஷமாக லவ் பண்ணவளை. நான் தான் வேணும்னு வந்தா, இன்னைக்கு நான் வேண்டான்னு ஒதுக்கி விட்டேன். இந்த 13 வருஷம் வாழ்க்கை நல்லா போயிடுச்சுமா. பசங்கெல்லாம் நல்லா இருந்தாங்கம்மா என் கூட. இல்ல பசங்க அங்க எத்தனை பேரு? 3 3 பசங்க. பேருங்கம்மா. 3 பசங்க. 3 பசங்களுக்கு என்னென்ன அப்பா ஸ்தானத்தில் என்ன செய்யணுமோ அதில் பார்த்தம்மா நான். அதுங்களே என்னை தூக்கி போட்டு போயிடுச்சு. எல்லாமே வந்து என்னை, இவனுக்கு ஒன்றும் தெரியல, அதனால் இவனை வந்து மதிக்கக்கூடாது, ஒரு ஆளாக நினைக்கக்கூடாது சொல்லி என்னை தூக்கி. சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, நல்லா போச்சுன்றீங்க. எப்போல இருந்து பிரச்சனை எல்லாம்? கொரோனா டைம்லேருந்துமா. என்ன ஆரம்பிச்சது? கொரோனா டைமில் வந்து இவ வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாங்க பாருங்க. அதுலேருந்து வந்து அங்கே மீட்டிங் போட்டாங்க. அங்கே அந்த ஒரு பொண்ணு வந்து கூடணும் போச்சு பிரியான்னு. அந்த பொண்ணு மூலியமாக வந்து அந்த கோயில் உள்ள போகும்போது, மீட்டிங் போடும்போது அந்த பொண்ணு கூடணும் போகும்போது இவன் பார்த்துட்டு இருக்கிறான். இவன் பார்த்தோன்னே அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கேட்டுக்கிறான். நம்பர் கேட்டோன்னா இந்த பொண்ணு நம்பர் கொடுத்துருக்குது அவன்கிட்ட. ஏன்னா நீ அதெல்லாம் செய்யக்கூடாதுண்ணா, ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க சொல்லி சொன்னோன்னே, பிரியா நீங்கள் நான் கேட்கதான் நீ தரணும், நான் ஊர் தலைவர், நான் சொன்னதான் நீ செய்யணும் சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி நம்பரை வாங்கி நம்பர்லேருந்து அப்படியே கால் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பிச்சது இது எனக்கு தெரிஞ்சு போயிருக்குது. ஒரு நம்ம வீட்டை அந்த பூ கடை வச்சுருந்தாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டு, இது மாதிரி உங்கள் மருமை வந்து தப்பான விஷயத்துக்கு போகுது, வேலுக்கிட்ட நீ கூப்பிட்டு கண்டிச்சு. தலைவர் பேர் என்ன? ஊர் தலைவர் வேலு, அவன் பேர் வேலு. அதுலேருந்து அம்மா கேட்க டிட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. காஞ்சனா வேண்டாம் காஞ்சனா, உன் வீட்டுக்காரன் வந்து எங்கேயோ போகிறான் எங்கேயோ வராமா, உனக்கு தேவை காசு எத்தனை வந்து உனக்கு தராமா, என் பிள்ளைக்கு அம்மா துரோகம் பண்ணுறான்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களே வந்து போடி வாடி தலை குறைவா அவங்கள பேசுவா, அடிப்பா, என்னையே அடிப்பா. உங்களை அடிப்பாங்களா? உங்களுக்கு யார் மூலமா, யாரு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மருமகளை பத்தி சொன்னது? அம்மா, நம்ம வீட்டில் அந்த பூ விற்கிறாங்கம்மா ஒரு அம்மா, அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. என்னக்கான்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லுவோம்மா, அது நீ வந்து உன் பிள்ளை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும்னாங்க. என்னக்கா சொல்லுக்கான்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஊர் தலைவரை மருமக வச்சுன்னுக்குது, 2 பேரும் எல்லாம் ஒன்றா காரில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்கன்னாங்க. நான் அதை கூட நம்பாத இன்னொரு ஆள் மூலியமாக தெரிஞ்சுக்கினேன், இதே மாதிரி தாண்டி செய்கிறாங்கோ ஆனு. அப்போ என் பையன்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி டாக்டர் தொடர்பாக தாண்டா, இது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி விட்றான்னு. அப்புறம் அவன் திட்டம் பண்ணான், அடித்தான், கொண்டான், செஞ்சான். அப்போ கூட அடங்கலம்மா அந்த பொண்ணு. எனக்கு அவர் தான் வேணும். கேட்டு அடிச்சிங்களா? அப்போ கேட்டு அடிச்சாம்மா. கேட்டதுக்கு என்னோட விருப்பம், நீ எதுவும் கேட்கக்கூடாது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வந்து என்ன கேட்கக்கூடாது. யாரும் அவங்க தம்பியை வச்சு அடிப்பா, மீறி கேட்டா அவன் தம்பியை, ரவுடி பையன் அவன் தம்பியை வச்சு அடிப்பா. ஆமா, நீ என் விஷயத்துக்கெல்லாம் நீ தலையிட்டுனா, அவனே என்னை வந்து நீ என் விஷயத்துக்கெல்லாம் நீ தலையிட்டுனா உன்னை சாக வச்சிருவான்டா சொல்லி. ஒரு வாட்டி நம்ம வீட்டு டீ கடை இருக்குதுமா பப்ளிக்ல,
அந்த கடையிலேயே எடுத்துன்னு போய் ஒரு வேலைக்கு போகும்போதெல்லாம் அவனுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துன்னு போய் கொடுப்பாளாம். இது போக குழந்தைங்க போகமா ம். இது வந்து கேட்க கேட்க வந்து இவளுக்கு மும்முரமா வந்து நம்ம டேரெக்டாக செய்யலாம்னு சொல்லி இவர் டேரெக்டாகவே இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டா. நான் நீங்களா கேள்வி கேட்கறதுக்கு ஆமா அப்புறம் ஆமாம்மா மும்முரமா பண்ண ஆரம்பிச்சிட்டா. ம். இப்போ நான் வந்து சண்டை போட்டு 9 மாசமா நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே இவளுக்கு டொக்க ஆயிடுச்சு. நம்ம புருஷன் தான் நம்மளை விட்டு போயிட்டானே. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு வெளில வந்தீங்க. நான் வந்துட்டேன் வெளியே. எனக்கு அன்னைக்கு என்ன நடந்தது? நீங்க வெளில வர அன்னைக்கு என்ன அவன் வந்து நான் வீடு பார்த்து நான் இருந்தேன். அவன் வந்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து நான் தான் புருஷன், காஞ்சனாக நான் தான் புருஷன், அவன் இல்லை சொல்லி நான் பார்த்த வீட்டிலே வந்து அவன் இருந்துட்டு போயிருக்கான் ம். ஒன்றாவே. அங்கே இருக்கிறவங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வேலி இருந்துட்டு போகிறான்டா, நீ கேட்க மாட்டியா, கொல்ல மாட்டியா, அவன் பொண்டாட்டி கேட்க மாட்டியாடா, திட்டம் பண்ண மாட்டியா சொல்ல. அந்த வேலுக்கு ஏதாவது தனி குடும்பம் இருக்கா? குடும்பமே இருக்குமா. மா அந்த பொண்ணு ஏலாத்தூர்ல பேரன் பேத்தி பேரன் பொண்டாட்டி வேலு கட்டின பேத்தினா எவ்வளவு வயசு? பெரிய பெரிய பொண்ணுங்க வயசே வந்துச்சு. அந்த பொண்ணு வேலுக்கு எவ்வளவு வயசு? அவனுக்கு 75 வயசு ஆகுது. உங்க மனைவிக்கு 30 வயசு ஆகுது. இவ சின்ன பொண்ணுமா. இவ 3 குழந்தை பெத்த மாதிரியே தெரியாதுமா. அவ நல்லாதாம்மா பார்த்துன்னு இருந்தேன் நான். எந்த குறையும் வைக்கலம்மா. நான் மாமியார் மாமனார் எந்த குறையும் இல்லை, ஆம்பளையான எந்த குறையும் வைக்க மாட்டேன். எனக்கு எந்த பழக்கமும் இல்லைம்மா. இந்த சீரட்டா, இந்த சருக்கா, எந்த கெஞ்சாவா, பழக்கமும் எந்த இல்லையம்மா என் பழக்கம் பிள்ளைக்கு. இல்லைம்மா. எப்படி இப்படி வயசானவரை நம்பி போனதா? போயிட்டாங்கம்மா. உண்மைதானா நீங்க உண்மைம்மா. சொல்றது? சத்தியமாமா சத்தியமா நாங்கள் கும்புற தெய்வத்து மேலே சத்தியமா. நான் வந்து எந்த திக்கும் எல்லாம் நாடுனேன். போலீஸ் எல்லாம் போய் ரிப்போர்ட் கொடுத்தேன். போலீஸ் அவங்களும் வந்து எடுக்கலாமா. ஊர் ஒரே தலைவர் பேச்சு என்ன சொல்றாங்கன்னா, நான் எடுக்க முடியாது. ஊர் தலைவர் எஸ்ஐ மேடம் இருக்கு, தர்ணி தர்ணி அந்த மேடம். பொம்பளை பேர். அந்த பொம்பளை கேக்குது, உனக்கு எதே போலப்பாடா உனக்கு, நீ அவன் பேரை சொல்லி சொல்லி வந்து ரிப்போர்ட் கொடுக்குற, உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவான்டா. அந்த பொம்பளை தான் ஃபுல் சப்போர்ட். அந்த வேலு சொல்கிறமே அவனுக்கு சப்போர்ட். இப்போ இன்ஸ்பெக்டர் மாறி இருக்காரு. இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து நீ வந்து உன்னு சொல்லிட்டா நான் தூக்கி உள்ளே போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு எந்த அதுவும் இல்லையாம்மா. நான் எப்படி எங்களுக்கு எந்த manage சப்போர்ட்டும் இல்லையாம்மா. பண்ணுவேன்? சொந்த பந்தம் இருந்தால் நான் அன்னதியாக எங்களுக்கு இருக்கேன். புரோஜனம் இல்லை. நான் அதுதான் டிவி சேனலில் நாடி வந்துக்கிறேன். இப்போ அந்த வேலோட ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல அவங்களும் வந்து வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டாக தான் அம்மா, அவங்க சப்போர்ட் தாம்மா. ஊர் பொம்பளைங்க வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அவனுக்கு. குடும்பமும் சப்போர்ட்டாக தான் இருக்குது. நீ அவங்களுக்கு மனைவி இருக்காங்களா? எல்லாமே இருக்காங்கம்மா. மனைவி சப்போர்ட் பண்றாங்க. ஆமா. எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? தான் இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரான்னு நினைக்கும் போது. அவங்க வந்து அம்மா அவன் வந்து எது தப்பு பண்ணாலும் அவன் வந்து மாலான்ற பொண்ணு ஏற்கனவே ஒரு குடும்பத்தை கழிச்சிட்டு சண்டை அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அதான் கட்ட இவங்க பஞ்சாயத்து மாதிரி பஞ்சாயத்து வருவாங்கம்மா. பண்ணிட்டு அவனை அடிச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டின்னு வந்துட்டான். குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தையா இருக்கும் போதே. ம். இப்போ இந்த பொண்ணை எடுத்ததுன்னா அந்த பொண்ணை தட்டி விட்டான். இதேதாம்மா அவனுக்கு வேலையே. ஒரு குடும்பத்தை வாழ விட மாட்டாமா. ஒரு அந்த குடும்பம் 7 ஒரு தெருவுலயும் பொண்ணு ஒரு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பொண்டாட்டி வச்சுப்பான். அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையும் இது மாதிரி அவன் மேல எந்த நடவடிக்கையும் யாருமே எடுக்காத இருக்காங்க. அவன் கேஸ்ல போலீஸை நாடி இருக்காமா. போனாலும் பொம்பளை போலீஸ் கேஸ். அந்த மேல பொம்பளை நடவடிக்கை கேஸ் பேப்பரே நிறைய இருக்கும் அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல. அவன் மேல உள்ளே பொம்பளை போக கேஸ் தான் நிறைய இருக்கும். அந்த வர சரி, இந்த விஷயம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் உங்களோட வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கையை பத்தி கேக்குறேன். உங்க 2 பேருக்குள்ள சண்டையோ பிரச்சனையோ இல்ல உங்களுக்கு ஏதாவது இந்த குடிப்பழக்கம் அடிக்கிற எதுவுமே பழக்கம் இல்ல. இந்த அவனுக்கு மாதிரி எந்த ஏதாவது? பழக்கமும் இல்லம்மா, இல்லம்மா. எந்த பழக்கமும் இல்லம்மா. அதான் இப்ப சொன்னல, எந்த பழக்கமும் இல்ல. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் கோயில் பூசாரியா இருந்தேம்மா முன்ன. ம். இப்போ வந்து பெருக்கிற வேலை செய்யறேன். ஒரு 5-6 மாசமா செய்யறேம்மா. ம். முன்ன வந்து நல்லா தான் சம்பாதிச்சா ம். கட்டா எத்தனை போய் கொடுப்பேன். ம். எந்த குறையும் வைக்கல. என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைங்களுக்கு 3 பேருக்கும் எந்த குறையும் வைக்கல. ஏமா பிரச்சனை எல்லாம் எதுவும் எந்த வராது. பிரச்சனையும் இல்லை. அது இந்த விஷயம் கண்டனோன்னு நான் கேட்பேன், 2 அடி அடிப்பேன். ஏமா இது மாதிரி பண்ற, அதே எனக்கு மாதிரிமா துரோகம் இவன் வந்து பண்றேம்மா சொல்லி கேட்பேன். இந்த ஆள் வந்து எங்களை கூப்பிட்டு என்னையும் எங்கள் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கான். வேற இடத்துல எங்கேயோ தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு கேட்டான். இந்த மாதிரி உங்கள் மருமகன் வந்து இந்த மாதிரி பண்ணிச்சு, கொண்டுச்சு, செஞ்சிச்சு, அதனால நான் விட்டுட்டேன். நான் கவுரெல்லாம் வாங்கிட்டேன், புல்ஸெல்லாம் வாங்கிட்டேன், எல்லாம் நகையும் வாங்கிட்டேன், நான் போட்ட நகைலாம் பெற்று வாங்கிட்டேன். விட்டேன், ம். அவன் எங்கேயோ ஆனா. போயிட்டா. எங்கேயோ போயிட்டான்னு. இப்போ தேடி கீடி கண்டுபிடிச்சி நீ தான் வாழற. என்கிட்ட வந்து வாழல. பொண்ணு ஒரே வீட்டுல இருக்கு. அவரே ஒரே வீட்டுல வீட்டில் இருக்கிறாங்க, ம். குழந்தைங்கள வச்சுன்னு. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியுதுமா. 3 பசங்களை கூட்டு போயிட்டாங்களா எப்படி? இல்லைம்மா, பையன் பையன் ஒண்டிதான் என்கிட்ட கூட தாங்கிறாம்மா, இருக்கான், சின்ன உள்ள பையன் இருக்கான். குழந்தை. ம். குழந்தை அவன் ஒண்டிதான் சாங்கா இருக்கிறான் எனக்கு துணையா. 2 பொண்ணுங்க அங்க போ. ம். அவன் என்ன பொண்ணுங்களுக்கு என்ன வயசு? பொண்ணுங்களுக்கு வந்து 12 வயசு ஆகுது பெரியவளுக்கு. சின்னவளுக்கு வந்து 10 வயசு ஆகுது. பையனுக்கு 7 வயசு ஆகுது. அவங்க அம்மா தான் வேணும்னு போயிட்டாங்களா? ம். நீ எது இருந்தாலும் எங்கள் அம்மா தான் எனக்கு, ம். நீ வேண்டாம்.
இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பிரிஞ்சு? 9 மாசம் ஆயிடுச்சுமா. பிரிஞ்சு 9 மாசம். இந்த இடைப்பட்ட 9 மாசத்துல திரும்ப அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்களா இல்ல அவங்க உங்க கிட்ட பேசுனீங்களா? என்கிட்ட தான் வந்து இந்த போன வாரத்துல பேசுனாங்கம்மா. ம். உங்க கூட வந்து வாழ்றேன், அவர் என்னை கொடுமைப்படுத்துனாரு, எனக்கு வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க சொல்லி வந்தாங்க, எங்க வீட்டை தேடி வந்தாங்க. நானா போய் கூப்பிடல. ம். வந்து என்ன சொன்னா, சரி காஞ்சிமா நீ வா, ம். நம்ம கெட்டது நல்லதா நம்ம வாழலாம் நம்ம பிள்ளைங்களை வச்சு சொல்லி நான் எவ்வளோ தாண்டு போனேம்மா. மாசம்னா 10,000 ரூபாய் தரேன், ம். எல்லாமே உனக்கு நான் பார்க்குறேன், அவனும் பார்த்ததோட நான் டபுளாக பார்க்குறேம்மா, ம். உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேம்மா, நான் 22,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் ம். சொல்லி சொன்னம்மா. சரி சரி சொல்லிட்டு அவங்ககிட்டே போயிட்டாமா. அவங்ககிட்டே போயிட்டாம்மா. ஒண்ணுமே சண்டை. அவங்களா தானே வந்தாங்க? அவளா வந்தா அவளா போயிட்டா. எத்தனை நாள் இருந்தாங்க? இந்த 3 நாளா இருந்தாம்மா என் கூட. போன வாரம். ஆமா போன வாரம். ம். நான் ஒண்ணுமே சண்டை போடல, சாடி போடல, நாங்களும் எதுவுமே அவங்கள எதுவுமே சொல்லலையேம்மா. கேட்கல. நீ சரி, வேண்டாம் வந்தா ஏதோ அவங்ககிட்ட போயிட்டு குணம் மாதிரி காலில் வந்தா விழுந்துட்டு நீ தான் எனக்கு வாழ்க்கை தரணும், அவ கூட வாழ மாட்டேன், எனக்கு பிடிக்கல. அம்மா அவன் வந்து கார்ல அங்கங்க சுத்துவான்மா. ம். பிசினஸ் வேற பண்றான், அவன் வேற மாதிரி வேற பிசினஸ் மாதிரி பிசினஸ் பண்றான். ம். கெஞ்சா சேல்ஸ் ஓடுது அவங்ககிட்ட, எல்லாம் சேல்ஸும் அவங்ககிட்ட ஓடுது. அதனால போலீஸுக்கு மாமூல் போகுது மாசமானா. ம். அதனால் வந்து போலீஸ் எல்லாமே வந்து கை கட்டி அவனுக்கு வந்து பதில் சலாம் போடுறாங்க. நம்ம போய் ரிப்போர்ட்டு கொடுத்தாலும் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. நான் ஏன் எடுக்கணும் சொல்லி கேட்குறாங்க. ம். ஒரு பாதிக்கப்பட்டவங்க நான் போய் ரிப்போர்ட்டு கொடுத்தா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வார்னிங் பண்ணணுமா, என்னை கூப்பிட்டு நீங்கள் வார்னிங் பண்ணணுமா? என்னை கூப்பிட்டு வார்னிங் பண்ணுறாங்க. என்ன சொல்றாங்க? நீ இதோட அவங்க மேல விஷயத்துக்கு ரிப்போர்ட் நீ எடுக்க போகக்கூடாது. மாட்டேன், அவன் மேல ரிப்போர்ட் எடுக்க மாட்டேன். அவங்க விஷயத்துக்கு நீ போகக்கூடாது, போனால் நீ வேற மாதிரி ஆயிடுவேன். அப்போ போன 2 நாள் நம்ம ஆளுங்களை ஏதோ வச்சு அடிக்கிறான் வேலைக்கு அவன். வந்தேன். அவன் ஃபோன் போட்டு எனக்கு வார்னிங் பண்ணான். அப்போ தப்பா 2 வார்த்தை விட்டான் என்ன. நீ என்னடா உன் பொண்டாட்டிய அதெல்லாம் சொல்லணும் அம்மா கிட்ட. நம்ம சொன்னாதான் அது தெரியும். நீ விட்டாடா, நீ காசுக்கு நீ வேலை போ, உன் பொண்டாட்டியை விடுவாடா. ஃபோன் போட்டு அவன் கேட்குறான் என்ன. நான் எந்த பழக்கமும் இல்லை, நான் அந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி ஆளும் இல்லையம்மா அவன். நாங்களும் அந்த நான் மாதிரி அவளை வந்து சரி ஊர் தலைவர் அவ பேசலை, நான் தான் பேசினேன். மாமா இந்த மாதிரி மாமா நீ பார்த்து வளர்ந்த புள்ள மாமா, ஏதோ ஒரு 50-100 கொடு மாமா, நீ கேட்டு வாங்கியிருக்கிறேன் தவிர கடமை நானும் தான் மறிக்கூடாது, கடமை தான் நான் வாங்கினேன். என் பொண்டாட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என் வாழ்க்கையை நீ கெத்துடு சொல்லி நான் சொல்லலாமா. ம். எனக்கு தெரியாதே கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் என் கட்டின தாலியை தாலி அவுத்துட்டு எடுத்து மரத்துல மரத்துல கட்டிட்டு கட்டிட்டு தாலி கட்டிக்கிறான். தாலி கட்டிக்கிறான், குடும்பமே பண்ணின்னு இருக்கிறாம்மா. இன்னைக்கு அவன் குடும்பத்தில் யாருமே கேட்கல. அந்த ஊர் ஜனம் ஒத்துழைப்பு, நீ எவ்வளோனா கூட்டுன்னு வாடா, நாங்கள் துணையாக இருக்கிறோம். அந்த ஊர் ஜனம் எத்தனையோ கேட்கணும். பேருமா அந்த குடும்பம் அந்த அண்ணா நாள்ல 7 தெரு, அந்த பொறுப்பட்டில 7 தெருவுக்கும் அவன் பொண்டாட்டி. யாருமே போலீஸ்லேருந்து யாருமே அவன் வந்து எப்படின்னா 4 பேர் சப்போர்ட்டில் இருக்கிறான். 4 கட்சி அவன் கையில் இருக்குது. ம். அதனால் வந்து நான் தான் எல்லாமே, என்னை ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறான். நீ எவங்கிட்ட போ, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ இல்ல எனக்கு இப்ப என்னன்னா அவங்க 9 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை போட்டு நீங்க வந்துட்டீங்க. போன வாரம் அவங்களா தானே வந்தாங்க? அவங்கள தான் வந்தாங்கம்மா. அவங்களாம் வந்து நான் சண்டை போடல, சாடி போடல, வந்தாங்க, இவங்கிட்ட சாப்பிட்டாங்க, இருந்துக்கினா இருந்தாங்க. அவனுக்கு போன் பண்றாமாவா? நான் வேலைக்கு போயிடுவேம்மா. ம். வேலைக்கு போனேன்னு அவங்க தான் பார்ப்பாங்க, ஃபோன் பண்ணி போன் பேசிட்டு. பண்ணிட்டு அவன் இங்க வர சொல்றாங்க வர சொல்றான்னு அந்த குழந்தை எதிர்க்க கார்ல போயிருக்கிறான். என் சின்ன பையனை கூப்பிட்டு கேளுங்களேன், அவங்க குழந்தை சொல்லுவான். புள்ளியை கூப்பிட்டு கேளுங்களேன், நான் போய் சொன்னாலும் குழந்தைய வச்சுன்னு அவ்வளோதான். அந்த பொட்டை பசங்களுக்கும் தெரியும் அவங்க அம்மா என்னென்ன பண்ணுதுன்னு, அந்த குழந்தைக்கே தெரியும். அந்த குழந்தை வந்து என்கிட்ட சொல்லி அழுகுறான். ம். எல்லாத்தையும் அந்த தாங்கி மாதிரி நான் 3:30 மணிக்கு வரேம்மா வேலைக்கு, பேருக்கிற வேலைக்கு. 3:30 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 4:30 மணி தான் வீட்டுக்கு போவேன். நீங்கள் தான் இது ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க என்ன நினைச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க? என்ன நடந்தா இது நல்லா வந்து இருக்கும்? நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும், நம்ம வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்கும். இல்ல என்ன மாதிரி தீர்வு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு நான் கேக்குறேன். சேர்ந்து என்கிட்ட வந்து வாழணும்னு ஒரு நினைக்கிறீங்களா? வேண்டாம்மா, ம். என்னை விட்டு அவள் வேலைக்கு போயிடணும், எனக்கு டைவர்ஸ் தரணும். சரி டிவோர்ஸ் நீங்க கேட்டு பாத்தீங்களா? கேட்டு பார்த்தம்மா, அவளே தரேன்னு சொன்னா, இப்போ தர மாட்டான்னு சொல்கிறாம்மா. ஏனா? எதனாலனா அவன் வந்து அது மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்கிறான் என் குடும்பத்தை. அவள் படம் வந்து அவங்ககிட்ட ஏதோ மாட்டின்னு இருக்குது. ஏதோ முக்கியமானது மாட்டினுக்குதுமா அவன்கிட்ட. அவனை வந்து விசாரிச்சாதான் எதுவுமே முடிவு போயிருக்கும். இப்போ உங்க மனைவி விருப்பப்பட்டு போனாங்களா? ஏதோ பிளாக்மெயில் பண்ணி ஆமா அதுக்காக போனாங்களா? அதேதான்.
பிளாக்மெயில் பண்ணி ஆமா எனக்கு சொல்ல வரல, நீங்க சொல்லியாச்சு. ம். அவன் வந்து போட்ட படம் அது ஏதோ அவ்வளோ விருப்பப்பட்டு போகலாமா, பிளாக்மெயில் பண்ணி தான் இட்டுன்னு போகிறேன். ஏதோ எடுத்து வச்சுக்கலாம். ம். அதான் வந்து சரி, ஓப்பனா இப்ப போன வாரத்துல வந்தாங்க இல்லையா, அப்போ நீங்க ஏதாவது பேசி கேட்க ட்ரை நான் பண்ணீங்களா? நான் பேசணுமா, எவ்வளோ மனசு விட்டு நான் பேசணுமா அவட்ட. காஞ்சமா நீயும் நானும் 3 புள்ளிங்களும் வந்து வீடு எடுத்து வச்சு அவளே சொன்னாமா என்கிட்ட, ம். நம்ம 5 பேர் வாழலாம்ப்பா, நீயும் வேலைக்கு போ, நானும் ஒரு வேலைக்கு போகிறேன். நானும் அதுக்கும் ஒத்துக்கினேன். ம். சரிம்மா நீ வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போகிறேன், நம்ம சம்பாரி நம்ம பிள்ளைங்களை பார்க்கலாமா சொல்லி சொன்னேனம்மா. எல்லாத்துக்கும் அவன் சரி 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 சரின்னு தலையாட்டிட்டு ம். நான் சொல்ல பார்த்தா அவ எப்படின்னா காலையில கிளம்பி இவங்கிட்ட இது பண்றது, அவங்ககிட்ட தான் புள்ள ஆசையும் இது பாசமே. என்கிட்ட பணம் அதெல்லாம் போட்டிங்கிட்டு பாசமே அவங்ககிட்ட இல்லை. ஒன்றா இருக்குது. இவங்கிட்ட பணம் கொடுக்கணும், அவங்ககிட்ட போய் இது பண்ணணும், அதுதான் அவளுக்கு. தயவு செஞ்சு உங்க காலில் கூட விரும்ப என் பிள்ளைகிட்டாவே இல்ல இல்ல, என்ன நீங்க ரெண்டு விதமாவும் சொல்றீங்க. அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. போட்டோ வச்சு ஏதோ பிளாக்மெயில் பண்ணதுனால தான் அங்க போனாங்கன்னு சொல்றீங்க. ரெண்டும் ரெண்டு விதமா இருக்கே. எப்போ எப்போ ஒன்று ஓப்பனாக சொல்லிட்டேன். அவள் வந்து அவளா போல, இவன் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறான். ம். ஃபோன் பண்ணி பேசினோன்னே இவன் மனசு மாறி சரிப்பா நான் வரேன் உங்ககிட்டயே சொல்லி போயிருக்கிறான். அதனால் வந்து நானே கேட்டேனே, ஏன் காஞ்சிமா என்னை விட்டு திடீர்னு போனேன்னா, உங்கள்கிட்ட வாழை பிடிக்கல, நான் இங்கேயே இருக்கிறேன் ம். சொல்லி சொல்கிறாங்க. கேட்டேன், நான் எல்லாமே கேட்டேனே. இப்படி இருக்கவங்க டிவோர்ஸ் தரமாட்டேன்னு எதுக்காக சொல்றாங்க? அது என்ன தெரியலையாம்மா, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கொடுத்தாலும் நான் நிம்மதியாக வாழுவேம்மா, தனியாக கல்யாணம் பண்ணி. இப்போ டிவோர்ஸ் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிட்டா போதும். ஆமாம்மா, ம். எனக்கு அதுதான் வேணும், அதுதான் தேடி வந்தேன். எனக்கு அது வண்டி வாங்கி சரி, உங்க கொடுத்தாங்க. வைஃப் நம்பர் இருக்கா? இருக்குங்கம்மா. அவங்க கிட்ட பேசலாம். சரிங்க. ஹலோ காஞ்சனா, நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணியிருக்கோம். காஞ்சனா கிட்ட பேசலாமா? ஜெயா டிவியா? ம். என்ன மேடம்? இல்ல, காஞ்சனா நம்பர் தானே இது? ஆமா. நீங்க தம்பி கொடுத்துறேன். கொடுங்க. கால் வச்சுட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கால் வச்சுட்டாங்க. அவன் தான் சார், அவன் தான் வீட்டில் தான் இருக்கிறோம். இவங்க தான் வேலுவா? ஆமா. தம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை இல்லை சும்மா அப்படிதான் சொல்லுவான். அதே மாதிரி நம்ம என்ன பேசணும், அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா. இப்போ அவங்க போனை இவர் தானே எடுக்கிறாரு. ம். கட் பண்ணுறான் பாருங்க, அவன் தான் கட் பண்ணுறான். போன் எடுக்கல. தம்பின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவாய்ட் cut பண்ணிட்டாரு. பண்ணிட்டான், அவாய்ட் பண்ணிட்டான். ம். வேற இது சம்பந்தமா வேற யார்ட்டையாவது பேச முடியுமா? இப்போ வந்து போலீஸ் மூலியமாக தான் நம்ம பேசணும். ம். போலீஸ் மூலியமாக தான் நம்ம ஏதோ எந்த ஸ்டெப் எடுத்தாலும் போலீஸ் மூலியமாக தான் எடுக்க முடியும். அவன் இப்போ பாருங்க உங்க முன்னாடியே என்ன பண்ண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என்னதான் சொல்றாங்க? அம்மா எடுக்க ரிப்போர்ட் எடுக்கல. மாட்டேன், கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டாங்க. ஆமா. எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டே நாங்கள் எடுக்க மாட்டோம், உனக்கு என்ன இதே வேலைன்னு கேட்குறாங்க. ஏசி வரைக்கும் போயிட்டாங்கம்மா, ஏசி வரைக்கும் போயிட்டேன். ம். ஏசி வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட முன்ன இருந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னார், அவனுக்கு என்ன தீர்வோ அவனுக்கு முச்சு கொடுப்பா சொல்லி ஏசி மூலியமாக நான் போய் பேசினேன். ம். உள்ளே விடலை போலீஸுங்க. போலீஸ் உள்ளே விடாத, அவன் ஊர் தலைவர், நீ எப்படி அவன் மேலே வந்து நீ ரிப்போர்ட் கொடுக்கலாம்? சரி, இப்போ அவங்க மூலமா உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஆமாம்மா ஏதாவது வந்துட்டு வரும். இருக்கா? இப்போ இங்கே வந்திருக்கிறல்ல, நான் வந்திருக்கிறாங்களம்மா, கண்டிப்பாக ஆளை வச்சு அனுப்புவான். இப்போ ஆளை வச்சு அனுப்புவான், என்னை மெட்டுவான். மிரட்டெல்லாம் செய்வாங்களா? ஆமாம், ரவுடி பசங்கள்கிட்டே வெட்ட வந்தானுங்க. ரவுடி எப்போ பசங்க நடந்தது? எதனால? இதான் இவ இப்போ மின்னிய ம். ஒரு ரெண்டு மாதம் மின்னிய ம். என்னை வெட்டதுக்கு வந்தாங்க. எதுக்காக? நீ வர ஊர் தலைவரை வந்து எந்த கேட்கக்கூடாது, கொல்லக்கூடாது, அவரை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது, ம். உன்னை வெட்டிட வேண்டா, அது தகான வார்த்தையிலெல்லாம் வந்து பேசி ம். கத்திய கைட்டுக்கு வந்துச்சுமா. அந்த மாதிரி அவன் வந்து பண்ணுற ஆள், துடிக்க எடுக்கிறவன் அவன். இப்போ நான் இது வரைக்கும் வந்திருக்கேன்னா என் உயிருக்கு என்னதான் உத்தரவாதம்? அப்படிலாம் அவ்வளோ ஈஸியா யார் உயிரை எடுத்துட முடியும்? அந்த மாதிரி தான் பண்ணுவாம்மா அவன். ம். இப்போ ரொம்ப பேர் அவங்க கூட இருந்தாங்கம்மா, ஃப்ரெண்டுன்ற மாதிரில. ம். எல்லாமே இந்த ஒதுங்கிட்டாங்க. மாதிரி அராஜகம் பண்ணிக்கின்னு இந்த மாதிரிலாம் பொண்ணுங்களுக்கு எடுத்துக்கின்னு ஒரு குடும்பத்தை இது பண்ணிக்கின்னு இருந்தா ம். அவன் ஒதுங்கிட்டான். இப்போ இருக்கிறது ஒரு பையன் பேர், அவன் பேர் ரஞ்சித்து. ம். ரஞ்சித்து, அவன் தான் மணி, அவன் 2 டிரைவர் அவன். ம். அவனோட பேர் வந்து டிரைவர். மணி. உங்களை எங்கே வேணாலும் அவன் தான் இட்டுன்னு போகிறது. ம். வண்டி இந்த இடத்துக்கு ஒல்லியா போகணும். இருப்பான் ரஞ்சித், அவன் பேரு. அவன் அல்ல கை பையன் ம். அவனுக்கு. இப்போ வந்து எல்லாமே பண்ணுறது கொள்றதெல்லாம் இப்போ எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேசினேன். இப்போ மீண்டு வந்தா நீ இப்போ சேர்க்கலாமா, ஒரு வாட்டி பண்ணி திட்டி விட பாருங்க. வேண்டியதானே. ம். பணம் போட்டால் 1000 பேர்கிட்ட போக வேண்டாம். உன் பொண்டாட்டியெல்லாம் ஒரு ஆளாடா எனக்கு.
இப்போ எப்படிடா நீ இப்போ எப்படி வச்சு குடும்பம் குடும்பம் நடத்துற? தெத்தி விட்டா சொல்லிட்டேன். இப்போ எப்படி சேர்த்து வச்சு நீ குடும்பம் பண்ற? நான் அதை கேட்டது தான் நான் வேலை மேலேருந்து ஃபோன் பண்ணேன் எனக்கு. நீ என்னண்ணா இது மாதிரி பண்ண, நீ என்னண்ணா செஞ்ச சொல்லி சொன்னான். நான் என்ன செஞ்சேன்? நான் எதுவுமே தப்பு செய்யலையே. நீ என்னண்ணா காசு கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்தேன். அதான் நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட கடமை தான் நான் வாங்கினேன், கைமாத்தா தான் நான் வாங்கினேன். என் பொண்டாட்டி நீ வந்து எத்துக்க சொல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ குடும்பம் பண்ணுமாமா, நான் உங்ககிட்ட சொல்லலை, உங்ககிட்ட கைமாத்தா தான் வாங்கினேன். இப்போ கடன் வாங்கினதா அவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு யாரும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க மேடம், எனக்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அச்சு போட்டால யாரும் வந்து கேட்கறதுக்கு யாரும் வரல. கேட்கணும் மாதிரி நாம ஆளுங்க. தான் கேட்கணும், அப்பா அம்மா தான் கேட்கணும். இப்போ 2 பேரும் தான். உங்க கூட பிறந்தவங்க வேற யாரும் இல்லையா? என் அக்கா யார் இருக்காங்க. இருக்காங்க? அக்கா அவங்க இருக்காங்க. வந்து கல்யாணம் பண்ணி குத்தாச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு அவகிட்ட பேசி. இவ்வளோ இப்போ தான் சொந்த பந்தம் இருந்தோம், எனக்கு பக்கபலம் யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் வரல. இவ்வளோ தப்பு பண்றா, யாரும் வந்து எடுத்து கேட்கல. நான் இங்கே வேலை செய்யறதுனால காஞ்சனாவோட அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? எல்லாமே வந்து கோடம்பாக்கம் 2வது அம்மா இருக்காங்க இங்கே. அவங்க தம்பி நம்பரும் தரேம்மா, அவங்க மாமா நம்பர் தரேன், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஃபுல் அவங்க எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் விஷயம் தெரியுமா? எல்லா விஷயமும் தெரியும், அவர் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. ஹலோ கார்த்தி, ஆமா சொல்லுங்க. நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம் கார்த்தி. டிவில இருந்தா இங்க சதீஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை தெரியுமா? தெரியும் தெரியும். நீங்க காஞ்சனாவோட மாமாவா? ஆமா மேடம். என்ன விஷயம் கார்த்தி போயிட்டு இருக்கு காஞ்சனாவுக்கும் சதீஷ்க்கும்? அவங்க ஃபேமிலி ஒரே பிரச்சனை மேடம். அவங்க எப்படிதான் சொல்றாங்கன்னா, அந்த பெண்ணு வந்து வேற ஒருத்தவங்க தரப்புல இருக்கு. அது உண்மைதானா? ஆமா உண்மைதான் மேடம். அது அது அடிக்கடி வந்து சும்மா இவனை வந்து பாக்குது, அவன் வேணாம்னு சொல்லிட்டு வந்து இவனை வீட்டுல ஒரு நாள் இருக்குது, திருப்பி அவன் கிட்ட போய் போன் பண்ணி லாட்ஜா வேணும் எனக்கு போன் பண்ணி அடிக்கடிக்கு எனக்கு கேட்டே இருந்தான். தீனி கிடைக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட ஆடி, நம்மளால எது பண்ண மாதிரி நானா அச்சம் பார்த்துட்டு அச்சயமா திட்டியும் பார்த்துட்டேன். அது வந்து நாங்க 4 பேர் அண்ணன் தம்பிங்க. அதுல வந்து மாமா பொண்ணுன்னா எங்க அம்மாவோட தம்பியோட பொண்ணு. அது சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்த்ததுனால அது எங்க பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் வந்து எங்க சொல்லிட்டே இருக்கான். அவன் ஆனா எங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது எங்க பொண்ணு. நீங்க பேசி பாத்தீங்களா? பேசி பார்த்து பாத்துட்டேன், இது பண்ணி பாத்துட்டேன். அப்ப கூட அது என்ன சொல்லி ஏமாத்திட்டு இந்த பையனை. ஆனா இந்த பையனுக்கு ஒரு சட்டபோதம் கிடையாது, ஒரு இது கிடையாது, ஒரு பெயில் வேலை செய்வான் பையன். காப்பரேட் வேலைக்கு போயிட்டு காப்பரேட் வேலையை ஏதோ குடும்ப கஷ்டம் போட்டோம், காப்பரேட் வேலைக்கு போயிருந்தா அவன் கூட வேலை செஞ்சு முடியாம இது வந்து அவங்க போயிட்டு பணத்து போட்டம் போச்சா எது போட்டம் போச்சு நம்மளுக்கு தெரியல சத்தியமா. ஏன்னா எது போட்டம் போய் அவங்க கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லாத அவங்க இருக்காங்க ஒண்ணுமே எனக்கு சத்தியமா புரியல. அந்த பொண்ணு அவன் என்ன சொல்றான்னா, இப்ப எனக்கு வேணானா சும்மா வந்து அடிக்கடி வீட்டுல வந்து நீங்க வேணா இருந்து அப்போ ஒரு நாள் இருக்குது திருப்பி அவன் கிட்ட போயிடுது. இதுனா நானா குடும்பத்தினா இல்ல வேற எதனா பண்றதானு அவன் என்ன கேள்வி கேட்கறான். அதான் இன்னைக்கு காலைல தான் நான் தான் சொன்னேன், நீ ஒரு டிவி எதனா இது பண்ணி போடா, அங்க போனா கூட ஸ்டேஷனுக்கு போனாலும் இது பண்ண முடியல உன்னால, டிவி மூலியமா போடா, அவங்கள கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க சொன்னேன். நான் சொல்லிதான் அவன் நாங்க எதுக்கும் வந்துக்கிறான். ஓகே கார்த்தி, இப்ப நீங்க காஞ்சனா கிட்ட பேசுனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு காஞ்சனா என்ன சொல்றாங்க? அவங்க பதிலே இல்லை மேடம், அது சைலண்டா இருப்பாங்க. சைலண்டா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஏன்னா பதில் சொன்னா பரவாயில்ல, பதில் சொல்லாம எதுவுமே சைலண்டாவே இருந்தா என்ன பண்ணலாம், என்ன பண்றது? அதான் இப்ப நாங்க காஞ்சனா கிட்ட பேசுறதுக்காக காஞ்சனாக்கு கால் பண்ணோம், அவங்க போன் எடுக்கல. வேலுன்றவர் எடுத்துட்டு தம்பின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு, திரும்ப கால் பண்ணா எடுக்கல. எழுத மாட்டாங்க அவங்க. அந்த வேலுன்றவன் வந்து கொஞ்சம் வசதியான மேடம். அவன் வசதியானா அந்த ஊர் தலைவர் சொல்லுவாங்க. அவரு ஊர் தலைவர் அந்த ஏடிஎம்ல வந்து அந்த கட்சி மூலமா இருக்கு, அந்த ஊர் தலைவர் சொல்லுவாங்க. காஞ்சனா சொல்லுங்கம்மா. காஞ்சனா, நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம். சொல்லுங்கம்மா. இங்க சதீஷ்ன்றவர் வந்திருக்காரு. தெரியும், சொல்லுங்கம்மா. அவருக்கு உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? இது ஃபேமிலி பிரச்சனைமா இது. அவர் நான் 2 வாட்டி போனேன். நானு 2 வாட்டி போனதுக்கு உருட்டுக்கட்டையெல்லாம் அடிச்சு பசங்களை என்னையும் குத்து விளக்க வச்சு குத்தி. 2 வாட்டி எங்கம்மா போனீங்க? அவங்க வீட்டுக்கு தான்மா போனேன். நான் தனியா இருக்கேன், நான் தனியா வேலை செஞ்சுட்டு தனியா இருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட போனை இன்னொருத்தர் எடுத்தாரு, அவர் யார்? அப்போ
சார்ஜர் போட்டு வேலை மேல இருக்கமா. சரி, அவர் யார் அப்போ ஃபோன் எடுத்தது? கம்பெனில இருந்து வேலு. எடுத்துருப்பாங்க. தம்பின்னு சொன்னாரே, கம்பெனில இருந்து நீங்க சொல்றீங்க. கம்பெனில அதான் பொய், சின்ன பொய். பசங்க வேலை செய்யறாங்களம்மா போய் என்ன வேலை செய்றீங்க? போட்ல. எக்ஸ்போர்ட் என்ன வேலைக்கெல்லாம் வேலை போகலாமா? செய்றீங்க? வேலைக்கெல்லாம் போகல, வீட்டில் தான் இருக்கு. எக்ஸ்போர்ட்ல தான் வேலை செய்யறேன். ம். வேலுன்றவர் யாருமா? காஞ்சனா கேக்குதா? கேக்குது, சொல்லுங்கம்மா. வேலுன்றவர் யாரு? ஊர் தலைவர்மா. பதில் அவருக்கு உங்களுக்கு என்னம்மா சம்பந்தம்? அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அம்மா, இந்த பிரச்சனை காரணமே அவங்கதாம்மா, எல்லாத்துக்குமே அவங்கதாம்மா காரணமே. சரி காஞ்சனா, எங்களுக்கு புரியுது. என்ன எதனால நீங்க இந்த விஷயத்துக்கு போனீங்க? இவர் காரணம்னு சொல்றீங்கல்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு? ஏம்மா, இவரு வந்து ஊர்ல கேட்டு பாருங்கம்மா. அவங்க பண்ற அமக்கல் எல்லாம் அவங்க கொஞ்சமான அமக்கலம் இல்லம்மா. ஏன்னா ஊர்ல எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் இருக்கிற தெருவுல வந்து கேட்டு பாருங்க, இவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வராங்க, ஆசிட் எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்திடுவேன்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவை இவரும் சேர்ந்துட்டு தெருவுல வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இவங்க இவங்க ஸ்டேஷன்ல நான் ரிப்போர்ட் குடுத்துதான் வச்சிருக்கேன், வக்கீல் வச்சிருக்கேன். வேணா நான் வக்கீல் வச்சிருக்கேன், நம்பர் தரேன், வேணா பேசி பாருங்க வக்கீல் கிட்ட. சரி, கண்டிப்பா நாங்க விசாரிக்கிறோம். நீங்க நம்பர் அனுப்புங்க. நீங்க இப்ப வேலு கூட தான் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமாமா. நீங்க விருப்பப்பட்டுதான் போனீங்களா, இல்ல அவர் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி உங்களை அவர் கூட வச்சு? எல்லாம் கிடையாதுமா. எனக்கு விருப்பப்பட்டுதான் நான் போனேன். நானு யாருமே என்ன மிரட்டவும் இல்ல, யாருமே எதுவுமே செய்யல. இதுக்கு காரணமே இவங்க அம்மாவும் இவரும் மட்டும்தான். எங்க வீட்டுல இருக்கிறவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க மகளிர் ஸ்டேஷன்ல. இருக்கிறவங்க என் தம்பி மிரட்டுறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப போன வாரம் கூட வீடு பார்த்து வைக்கிறேன்னு கூட்டிட்டு போனாருமா. அவங்க பெரியம்மா வீட்டுலதான் கூட்டிட்டு போய் விட்டாரு. என்ன 7:30 மணிக்கு காசு ரெடி பண்ணின்னு வந்து வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வக்கீல வச்சு என்ன பேச வைக்கிறாரு. இல்ல, இப்ப காஞ்சனா, இப்போ நீங்களும் அவர் கூட சேர்ந்து வாழ்ற ஐடியால இல்லன்றது எங்களுக்கு புரியுது. அதே மாதிரி சதீஷும் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இங்க வரல. ஆனா அவர் டிவோர்ஸ் கேட்டு உங்க சைடுல இருந்து நீங்க டிவோர்ஸ் தரதுக்கு ரெடியா இல்ல. டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவர் வாழ்க்கைய பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. உங்க சைடுல வக்கீல் கிட்ட பேசுங்கம்மா, வக்கீல் நம்பர் தரேன். இதுல வக்கீல் கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா. இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, உங்க சைடு சைன் கேட்பாங்க, ஹியரிங் கூப்பிடுவாங்க. போயிட்டு என்ன பிரச்சனைன்னு அங்க நீங்க கோர்ட்ல நீங்க சொல்லணும். அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அவங்களே வந்துட்டு டிவோர்ஸ் உங்க 2 பேருக்கு என்ன விருப்பம் அப்படின்றத பார்த்துட்டு அவங்களே ப்ரொசீட் பண்ணுவாங்க. சரிங்கம்மா. சோ நீங்க உங்க வாழ்க்கைய இவர் மேல பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க. இவருக்கும் இப்போ உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு எந்த ஐடியாவிலே இல்ல. இவரை உங்க சைட்ல இருந்து, அதாவது வேலு சைடுல இருந்து சில பேர்லாம் அப்பப்போ வந்து மிரட்டிட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம இவர் வாழ்க்கையை இவர் பார்த்துட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் பையன் கூட. எதனால நான் என்கிட்ட வரமாட்டாங்க? நான் என்ன பண்ண கேளுங்க. நல்லதா பார்த்தேன், என்ன அவளை எந்த குறையும் வைக்கல. கேட்டா ரவுடி பசங்களை வச்சு அவன் பேசியிருப்பான். நீ இது மேல ஒரு நிமிஷம். சரி, ஓகே. நீங்க இப்போ நீங்க டிவோர்ஸ் வாங்குறமா, நீங்க சேர்ந்து வாழ போறீங்களா? இல்லம்மா, டைவர்ஸ் வாங்கணும். டிவோர்ஸ் தானே வாங்கணும். அப்ப ஸ்மூத்தாவே போயிடு. பிரச்சனை மறுபடியும் இல்ல, மாறி டிவில போட்டு அசிங்கம் பண்ணமா, பிரச்சனை பண்ணி அவங்கள வந்து அசிங்கம் பண்ணமா. அதுதான் வந்தனே, அசிங்கம் பண்ணணும் 2 பேரையும். சதீஷ், நீங்க அசிங்கம் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு இது அது இடம் கிடையாது, சரியா? நீங்க எங்க கிட்ட என்ன கேட்டு வந்தீங்க? அவங்க கிட்ட ஸ்மூத்தா பேசி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டா என் வாழ்க்கையை நான் நிம்மதியா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி இல்ல காஞ்சனா, நடந்து முடிஞ்சதை பத்தி நீங்களும் அவங்கள பத்தி பேசிட்டு இருப்பீங்க, அவங்களும் உங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப யாரையும் கப்பல் பண்ணி யாரு கூட வாழ வைக்க முடியாது. நீங்க டிவோர்ஸ் அவருக்கு நோட்டீஸ் வரும்போது அவருக்கு சுமூகமா நீங்களும் உங்க தரப்புல இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அவர் வாழ்க்கை அவர் பார்த்து சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். பாத்துட்டோமா? நான் 2 பொம்பளை பசங்க வச்சிருக்கேன், அவங்க சைடுல இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் பிள்ளைங்களை ஒப்படைக்க சொல்லுங்க. சதீஷ், நீங்க வந்துட்டு எனக்கு 2 பொண்ணுங்க வேணா, நான் பையனை வச்சு பாத்துக்கிறேன், என்ன பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப பொண்ணு வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்ற? எனக்கு குழந்தைங்க வேணுமா? பசங்க எல்லாம் கொடுக்க முடியாதுமா. எனக்கு குழந்தை வேணும். எத்தனை பேர் இருந்தாலும் அம்மாவுக்கு தான் முன்னுரிமை தருவாங்க. பொண்ணுங்களை பாத்துக்கிறதுக்கு அம்மாவுக்கு தான் முன்னுரிமை. அவ லைஃப் வேஸ்ட் ஆயிடுமா? லைஃப் வேஸ்ட் ஆயிடுமா? இதெல்லாம் நீங்க வந்து பொண்ணுங்க யாரு கூட இருக்கணும், பசங்க யாரு கூட இருக்கணும், இதெல்லாம் கோர்ட்ல தான் முடிவு பண்ணுவாங்க. பசங்க வந்தா கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் என்னடி பாவி பண்ணவனு? காஞ்சனா, நீங்க போயிட்டீங்க, என்ன ரீசனோ அது உங்களோட பர்சனல். அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவருக்கு உங்க சைட்ல இருந்து பிரச்சனையோ இல்ல உங்களுக்கு அவர் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு
இதுக்கப்புறமாவது நிம்மதியா இருந்துட்டு போங்க. எந்த சண்டையும் அடிச்சுட்டு, ஏன்னா உங்ககிட்ட 2 குழந்தை இருக்கு, அவர்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, அவங்களோட ஃபியூச்சர் இருக்கு, அவங்களோட எதிர்காலம் இருக்கு. நீங்க 2 பேரும் மாறி மாறி குறை சொல்லி அடிச்சுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு லைஃப் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பசங்களோட வாழ்க்கை தான் வீணா போகும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இதுக்கப்புறம் சுமூகமா அமைதியா முடிச்சிட்டு போயிடுங்க. சரிங்கம்மா. அது உங்களை விட உங்க பசங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. சரிங்கம்மா. சதீஷ், இப்ப நீங்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்ல டிவோர்ஸ் வாங்கணும்னு எப்படி நினைக்கிறீங்களா? சொல்றா பத்தியாமா? பிரச்சனை இப்போ நம்ம வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் நிம்மதியா போயிடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்க. நான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பேசினேன். இப்ப பிரச்சனை மாறி மாறி மீண்டும் மீண்டும் பேசிட்டே இருந்தா மறுபடியும் அவங்க சைடுல நமக்கு பிரச்சனை வரும், நம்ம சைடுல அவங்க பிரச்சனை பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க பிரச்சனைக்குள்ளே தான் போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த பொண்ணு என்ன ரீசனுக்காக போனாலோ அவ போயிட்டா, ஓகே. இப்ப நீங்களும் சேர்ந்து வாழ்ற மனநிலையில இல்ல. சோ அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் ஆக போறது இல்ல. நான் நல்லவன் நான் கெட்டவன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி எந்த பிரயோஜனமும் ஆக போறது இல்ல. உங்களுக்கு உங்க பையன் இருக்கான், அவனுக்கு 7 வயசு தான் ஆகுது, அவனுக்குன்னு ஒரு ஃபியூச்சர். இதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்ட்ராங்கா அவனை நீங்க வளர்க்கணும். இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக உங்களுக்கு இன்னும் 2 பொண்ணுங்க அவங்க கிட்ட இருக்காங்க. அவங்க கோர்ட்டு கிட்ட நீங்க போங்க. கோர்ட்ல போயிட்டு பசங்களோட விருப்பத்தை கேட்பாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த பசங்க தான் கேட்பாங்க. அவங்களோட விருப்பப்படிதான் கோர்ட்லயே முடிவு பண்ணி அனுப்புவாங்க. சோ இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிட்டு 2 பேருக்கும் உங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்கு, அதை பார்த்துட்டு நீங்க சந்தோஷமா இருந்துருப்போங்க. புரியுதா? ஓகேம்மா. நீங்களும் வந்துட்டு அந்த பையனை வளர்க்கறதுக்கு இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ உங்க சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இவர் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுத்துருங்க. சரியா? பிரச்சனை எல்லாம் வேண்டாம் சதீஷ். சரியா? திரும்ப பேசி 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 நீ கரெக்ட் நான் கரெக்ட்னு அது போயிட்டே தான் இருக்கும், ஒரு முடிவு வராது. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.